காலை நேரத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயிலிலிருந்து இறங்கி பெட்டுப்படுக்கையுடன் நூற்றுக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் திபுதிபுவென வெளியேறும் ஒரு வீடியோ சில ஆண்டுகளுக்கு முன் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது நினைவிருக்கிறதா? பிழைக்க வழியில்லாமல் சொந்த ஊரை விட்டு தமிழகத்திற்கு பிழைப்பு தேடி வந்த வட மாநில தொழிலாளர்கள் இப்போது டீ கடை, டிஃபன் கடையில் தொடங்கி அத்தனை கட்டுமான இடங்களிலும் சாதாரண வேலைகளை அபகரித்துள்ளனர். இதன் மூலம் உள்ளூர் மக்களின் பல வேலை வாய்ப்புகளை அபகரித்துள்ளனர். இவர்களுக்கு அடுத்த கட்டமாக தமிழகத்தில் வாக்குரிமையும் கிடைத்தால் என்ன பயங்கரம் நடக்கும்? வட மாநிலத்தவர்கள் தங்கள் வாக்குரிமையை தமிழகத்தில் பெறும்போது தமிழையும் தமிழகத்தையும் பாதுகாக்க என்ன நடக்கக்கூடாது என நினைக்கிறோமோ அது நடந்து விடாதா? அதற்கான சதித்திட்டம்தான் பீகாரில் தொடங்கியிருக்கிறது. பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த செயல்முறையை தொடங்கி இருக்கிறது. இதுதான் தற்போது தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலும் இதே சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்த திருத்தம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதையும் தகுதியற்ற வாக்காளர்களை களை எடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என தேர்தல் ஆணையம் கூறுகின்றது. இதனால் தமிழகத்தில் வசிக்கும் 6.5 லட்சம் புலம்பெயர் பீகாரிகளுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கப்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. இது தமிழக அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மிகவும் ஆபத்தானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் உட்பட தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தை தமிழக நலனில் அக்கறை கொண்டவர்கள் மிகவும் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வட மாநில தொழிலாளர்களிடம் வேலை மட்டும் வாங்குவீர்கள், ஆனால் இங்கு அவர்கள் வாக்களிக்க கூடாதா? இது என்ன நியாயம் என்று தமிழிசை போன்ற பாஜக தலைவர்கள் ஆவேசம் கொள்கிறார்கள். இவர்களின் ஆவேசத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உற்று பார்த்தோமேயானால் உண்மையில் அச்சமே மேலோங்குகிறது. இந்த பிரச்சனையில் தீவிரமாக இயங்குபவர்கள் முன்வைக்கும் தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, தமிழகத்தில் 6.5 லட்சம் பீகாரிகள் தமிழக வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்று ப. சிதம்பரம் போன்றோர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் 18 வயதுக்கு மேற்பட்ட பீகாரிகள் தமிழகத்தில் 7.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இது கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்குதான். இப்போது அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பெ. மணியரசன் போன்றோர் இந்த விவகாரம் குறித்து பல ஆண்டுகளாக பேசி வருகிறார்கள். அதை ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்போதுதான் இந்த பிரச்சனை குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் ப. சிதம்பரம் பதிவிட்டவுடன் அப்படியெல்லாம் கிடையாது என்று தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பாஜக தலைவர்கள் அதைப்படி வட மாநிலத்தவரிடம் வேலை மட்டும் வாங்குவீர்கள், ஆனால் அவர்கள் இங்கு வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கக்கூடாதா? இது என்ன நியாயம் என்று ஆவேசப்படுகிறார்கள். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதன் பின்னணியில்தான் தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வரும் 6.5 லட்சம் பீகாரிகளை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறார்கள் என்ற பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் அது பாஜகவின் இன்னொரு அணி போல செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுகிறது. இந்த நிலையில் அது தெரிவித்திருக்கும் மறுப்பை எந்த அளவுக்கு பொருட்படுத்துவது என்பது தெரியவில்லை. ஆனாலும் தமிழக அரசியல் கட்சிகளிடமிருந்து எதிர்ப்புகள் எழத் தொடங்கிவிட்டன. தமிழகத்தில் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது, நான் இருக்கும் வரை அது நடக்காது என்றும் எச்சரிக்கிறார் சீமான். வெளி மாநிலத்தவர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கூறியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட மேலும் பல அரசியல் தலைவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் பீகாருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பீகாரிகளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பீகாரிகளை விட ஒடிசா மாநிலத்தவர் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது இருக்கும் மொத்த வெளி மாநிலத்தவரை கணக்கிட்டால் 75 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும் காரணங்களும் அதன் செயல்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. சட்டவிரோதமாக வங்காளிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று ஒரு முக்கிய காரணம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அத்தகைய நபர்களை கண்டறிந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும். மேலும் இது குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மத்திய பாஜக அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டது. அப்போது பயங்கரவாதத்தை முறியடிக்க என்று சம்பந்தமில்லாமல் ஒரு காரணத்தை சொன்னார்கள். அதே போலத்தான் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்காளதேசத்தினர் என்று சொல்லும் காரணமும் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு இதற்கான அதிகாரமே கிடையாது. அதிகப்படியான வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைப்பதுதான் ஜனநாயகத்தில் விரும்பத்தக்க நடவடிக்கையாக இருக்க முடியும். அதுதான் தேர்தல் ஆணையத்தின் நோக்கமாகவும் இருக்க முடியும். ஆனால் இதற்கு நேர்மாறாக இப்போதைய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இருக்கின்றன என்பது வருத்தத்திற்குரியது. பொதுவாக ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்று தேடி தேடி போய் சேர்ப்பார்கள். துண்டறிக்கைகள் விநியோகிப்பார்கள். முகாம்களை நடத்தி புதிய வாக்காளர்களை சேர்ப்பார்கள். ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் வாக்காளர்களை கொத்து கொத்தாக நீக்குகிறார்கள். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை என எதுவுமே அதிகாரப்பூர்வமானது அல்ல என்று சொல்கிறார்கள். இதன் மூலமாக பெரும்பாலான மக்களிடம் இருக்கும் முக்கிய ஆவணங்களை செல்லாததாக ஆக்குகிறார்கள். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை செல்லாது என்று தேர்தல் ஆணையமே கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இன்றைய செயல்பாடுகளில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுவென்றால் வாக்காளர் தொகுப்பை தங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றுகிறார்கள். இதற்கு முன்பு தொகுதி மறுசீரமைப்பு செய்வார்கள். அதை ஆளுங்கட்சியின் வெற்றி வாய்ப்பிற்கு தகுந்தாற் போல் மாற்றுவார்கள். ஆனால் இப்போது வாக்காளர்களையே நீக்குவது என்பதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது. முன்பு அந்தந்த ஊர்களை சேர்ந்த வாக்காளர்கள் அங்கு இருக்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பது அந்த மாநிலத்தின் பிரச்சனையாக இருந்தது. உதாரணமாக பீகார் வாக்காளர்கள் தொடர்பான பிரச்சனை பீகார் மாநிலத்துடன் மட்டுமே தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் பீகார் மாநிலத்தவர் இப்போது எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களின் பிரச்சனையாக இப்போது மாறிவிட்டது. எங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வாக்களிக்கலாம் என்று சொன்ன பிறகு நமக்கு பிரச்சனை வருகிறது. பீகார் தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு வேலைக்காக வந்திருந்தாலும் கூட அவர்களின் இயல்பான முகவரி சொந்த ஊர் முகவரிதான். ஓர் இடத்திற்கு வேலைக்காக போனால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ தங்குவார்கள். பிறகு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி விடுவார்கள். அவர்களின் வாக்குரிமை சொந்த ஊரில் தான் இருக்கும். அதனால்தான் வாக்களிக்கும் நாளில் அரசு விடுமுறை வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் சொந்த ஊரில் இருக்கும் வாக்காளர் உரிமையை நீக்கிவிட்டு வேலைக்கு வந்த மாநிலத்தில் அவர்களை வாக்காளர்களாக மாற்ற முயற்சி நடக்கிறது. தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட பீகாரிகள் 6.5 லட்சம் பேர் இருப்பதாக ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் சொல்கிறார்கள். உண்மையில் 7.5 லட்சம் பீகாரிகள் இங்கு இருக்கிறார்கள். அதே நேரம் எண்ணிக்கை என்பது பிரச்சனை அல்ல. அரசு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே அதில் பிரச்சனை இல்லை. வெளி மாநில மக்கள் இங்கு வந்து வாக்களிக்கலாம் என்பதுதான் பிரச்சனை. பீகார் மக்களை விட ஒடிசாவை சேர்ந்தவர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். நம்பர் 1 இடத்தில் இருப்பது ஒடிசா மாநிலத்தவர்தான். கொரோனா காலத்தில் இங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு போனவர்களின் கணக்காகும். கடந்த 5 ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கும். அதே நேரம் தமிழகத்தில் உள்ள தமிழர்களின் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டு வருகிறது. இதை ஃபேமிலி சர்வே சொல்கிறது. அதோடு இந்த விவரத்தை தமிழக அரசின் 16வது நிதி ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள தமிழர்களின் பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதிகரிக்கிறது. அதற்கு வெளி மாநிலத்தவரின் தொடர்ச்சியான வருகைதான் காரணம். அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் மக்கள் தொகை திடீரென உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை, மதுரை போன்ற மாவட்டங்களில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. வெளி மாநிலத்தவர் தமிழகத்திற்கு வந்தவுடன் அவர்களுக்கு உடனே குடும்ப அட்டை கொடுத்து விடுகிறார்கள். தொழில் வளர்ச்சிக்கு தொழிலாளர்கள் தேவை என்ற அடிப்படையில் அவர்கள் இங்கு தங்க வைத்து விட வேண்டும் என்பதற்காக குடும்ப அட்டை கொடுக்கிறார்கள். இது தமிழக அரசின் தவறான பார்வை. அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவதற்காக கொடுக்கிறார்கள் என்றால் அது வேறு. அதில் யாரும் குறுக்கிட போவதில்லை. ஆனால் குடும்ப அட்டை என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஆவணம். குடும்ப அட்டையை வைத்து ஆதார் அட்டை வாங்கி விடுவார்கள். ஆதாரும் குடும்ப அட்டையும் இருந்தால் வாக்காளர் அட்டையை எளிதாக வாங்கிவிடலாம்.
இதன் மூலமாக வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 75 லட்சம் பேர் தமிழகத்தின் வாக்காளர்களாக ஆகிவிடுவார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் எடுத்துக்கொண்டால் அங்கு வெளி மாநிலத்தவர் சிறுபான்மையினராக இருந்தாலும் அது கணிசமான எண்ணிக்கையாக இருக்கும். அப்படி என்றால் அந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி என 2 அணிகள் மட்டுமே களத்தில் இருக்கும்போது வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என புதிய புதிய கட்சிகள் வந்திருக்கின்றன. இந்த சூழலில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுபவருக்கும் தோல்வி அடைபவருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் மிக குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கும். இந்த சூழலில் ஒரு தொகுதியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக வெளி மாநிலத்தவர் மாறுவார்கள். அதன் மூலம் அவர்களுக்கான முக்கியத்துவம் இங்கு அதிகரிக்கும். மாநிலத்தின் மொழிக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில் அவர்களுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சூழல் உருவாகும். இது மிகவும் ஆபத்தானது. அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் அவர்களுக்கு கொள்கையை விட தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். ஆகவே தேர்தல் வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில வேலைகளை செய்ய தொடங்குவார்கள். அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டத்திற்கு வரும்போது இந்திக்கார வாக்காளர்களை அரவணைத்துக் கொண்டு போகும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உதாரணமாக தேர்தல் களத்தில் இந்திக்காரர்களின் முக்கியத்துவம் அதிகரித்தால் ஒரு கட்டத்தில் இந்தியை துணை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வந்தால் அதை இங்குள்ள அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அதற்கேற்ப பாடத்திட்டங்களை வகுப்பார்கள். இப்படியாக அரசின் கொள்கைகளை தீர்மானிப்பவர்களாக வெளி மாநிலத்தவர்கள் மாறிவிடுவார்கள். தமிழகத்தின் அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கல்வி என அனைத்திலும் மாற்றங்கள் வரும். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதெல்லாம் இனி எடுபடாமல் போய்விடும் நிலை உருவாகும். 1956 மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அந்த மொழி பேசுபவர்களின் வரலாற்று தாயகம் என்பதை அங்கீகரித்து மாநிலம் என்றார்கள். அப்படித்தான் தெலுங்கு பேசுபவர்களின் தாயகம் ஆந்திராவாகவும், மலையாளம் பேசுபவர்களின் தாயகமாக கேரளாவும், கன்னடம் பேசுவோரின் தாயகமாக கர்நாடகமும், தமிழ் பேசுவோரின் தாயகமாக தமிழகமும் என மாறின. ஆனால் வேறு மாநிலத்தவர்களை இங்கு வாக்காளர்களாக மாற்றினால் தமிழர்களின் தாயகமாக தமிழகம் இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் நம் மாநிலத்தில் உயர்கல்வி படித்தவர்களின் சதவிகிதம் அதிகம். அதனால் எடுபடி விலைக்கு ஆட்கள் கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது. இந்த வேலையை செய்ய தமிழர்கள் தயங்குவார்கள். அதனால் வெளிமாநிலத்தவர்கள் இங்கு வந்து அதை செய்கிறார்கள். எல்லா குற்றமும் தமிழர்களிடத்தில் இருக்கையில் வட இந்தியர்களை குற்றம் சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. இந்திய அரசியல் அமைப்பின்படி இந்திய குடிமக்கள் எந்த மாநிலத்திலும் வாழலாம், தேர்தலில் எங்கும் போட்டியிடலாம், எங்கும் வாக்களிக்கலாம் என்று சொல்கிறது. இதை மீற எந்த அரசியல்வாதியாலும் முடியாது. வட இந்தியர்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் எதை வைத்து சொல்ல முடியும்? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.